அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புனித கத்தேரி தேக்கக்விதா 1656 ஆண்டு ஏப்ரல் 17 ஓசர்நினோன் என்னுமிடத்தில் இவர் பிறந்தார். இவர் கத்தோலிக்க கன்னியும் பொதுநிலை துறவியும் ஆவார். இவருடைய சிறு வயதில் இவருடைய சகோதரர்களும் பெற்றோரும் பெரியம்மை நோயால் தாக்கப்பட்டு இறந்து விடுகின்றனர். இவர் மட்டும் உயிர் பிழைத்து விடுகிறார். பெரியம்மை நோயால் ஏற்பட்ட வடுக்கள் இவரது உடலிலும் முகத்திலும் காணப்பட்டது. அதை மறைக்க இவர் அவருடைய தலையில் போர்வையால் மூடிக்கொள்வாராம். இவருடைய தாய் மட்டுமே கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவரிடமிருந்துதான் கிறிஸ்தவ வாழ்வியலை இவர் கற்றுக்கொண்டார். சுய விருப்பத்தோடு 19ஆம் வயதில் திருமுழுக்கு பெற்றார். இதனால் இவருடைய குடும்ப உறுப்பினர்களாலேயே மிகவும் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார். நல் ஒழுக்கத்திற்கும் கற்பு நிலைக்கும் பேர் போனவராக இவர் காட்டப்படுகிறார். துணி நெய்தல், விலங்குகளின் தோளிலிருந்து வார் செய்தல், கோரை புள்ளினால் பாய், கூடை, பெட்டி போன்றவற்றை செய்தல், வயலில் வேலை செய்வது, வீட்டு வேலை செய்வதென்று எல்லா வேலைகளையும் பொறுப்போடு செய்து வந்தார். திருமணம் செய்ய இவர் கட்டாயப்படுத்தப்பட்ட போது திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதில் உறுதியாய் இருந்தார். நீண்ட நாள் உபவாசம் இருத்தல், கசையால் தம்மை அடித்தல், அதிலும் குறிப்பாக 1000 முதல் 1200 முறை தன்னை கசையால் அடித்துக் கொள்வாராம். முட்படுக்கையில் படுத்தல், நெருப்பு கனலால் தம்மை சுடுதல் போன்ற ஒருத்தல் முயற்சிகளை இவர் செய்து வந்தாராம். 1680ஆம் ஆண்டு புனித வாரத்தில் கத்தேரியின் உடல் மிக மோசமானது. இறப்பதற்கு முன்பு, இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தார். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 21 கத்தேரி தேக்கக்விதா புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள்தான் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். சுற்றுச்சூழல், அனாதைகள், நாடு கடத்தப்பட்டவர்கள், தங்களது பக்திக்காக கேலி செய்யப்படுபவர்கள், அமெரிக்க முதற் குடிமக்கள் ஆகியோரின் பாதுகாவலியாக இவர் இருக்கிறார்.